வணக்கம் ஜோர் நண்பர்களே. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருடம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்துச்சான்னு யோசித்தோம்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு அஸ்ட்ராலஜராக இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த 2025 வருட பலன்களே இதை பற்றி தெளிவாக தான் சொல்லியிருப்போம். நிறைய புதிய புதிய விஷயங்கள் வரும். பட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க, தனிமையை நோக்கி தான் போவாங்க. தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ இந்த வருடமானது முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த 2026 வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய நகர்வுகள் வழக்கம் போல் இருக்குது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே ராசிகளை தான் இந்த 2026லையும் இருக்காங்க. குரு மட்டும் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சகதி அடைகிறாங்க 2026 ஜூன் மாதத்தில். இதற்கு இடையில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் சில மாதங்களில் அங்கங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களின்படி இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த வார்த்தை பொருந்தும். பட் 2025 வருடத்தை ஒப்பிடும்பொழுது இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுடைய நிலைகள் தான் பெரும் பலத்தோடு வேலை செஞ்சது. சுப கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மட்டும்தான் வேலை செஞ்சது. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது, சுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது. அதாவது அப்பப்போ மட்டும் வலுவடைந்து கொண்டிருந்த சுப கிரகங்களுடைய நிலைகள் இந்த 2026 அது எப்போவுமே வலுவான நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுது. அதனால் இந்த 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 ஓகே தான். பிரச்சனைகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும். இது வரைக்கும் டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையும் இருந்திருப்போம். இனி இப்படியே இருந்தால் ஆகாது, எதையாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைப்போம். அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த நிலைகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொண்டு வரும். ஆனால் இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாகத்தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன லக்னம். இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவுமே துருதுருன்னு செயல்படக்கூடியது. எப்பவுமே கலகலப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஒரு என்டர்டைனாக இருக்கணும் அப்படின்னு அது நினைக்கும். அதாவது இந்த மீன லக்னம் தன்னை சுற்றி எப்பவுமே ஒரு கலகலப்பான சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். அதே போல் இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது சுத்தத்தை அதிகம் விரும்பும். அசுவாசமாக இருக்கிற எந்த ஒரு விஷயமே மீன லக்னக்காரங்களுக்கு பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா மீன லக்னக்காரங்க இடம் பொருள் பார்த்து தான் பழக செய்வாங்க. வெளி தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதுக்காக உள்ளுக்குள்ளெல்லாம் மோசமானவங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது பொதுவாக எல்லாருடைய கருத்தும் என்னன்னா புற தூய்மையை காட்டிலும் அகத்தூய்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அகத்தூய்மை மட்டும் போதாது, புற தூய்மையும் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனாலேயே இது கொஞ்சம்
நல்ல லெவலை வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கஷ்டமான நிலைகளும் கூட அவங்களுடைய தோற்றத்தை வந்து அவங்க வந்து மோசமாக காட்டிக்கவே மாட்டாங்க. அதனாலேயே இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மோசமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக அதை வந்து கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அதே நேரம் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கும்போது அதை வந்து முன்னிறுத்துவாங்க. தானாகவே முன் வந்து அதுக்கு கை கொடுப்பாங்க. எல்லா விதத்துலையுமே அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 100% எஃபர்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த தொட்டுக்கோ தொடச்சுக்கோ அப்படிங்கிற நிலைகள்லாம் இல்லை. முழு எஃபர்ட்டை வந்து இவங்க கொடுப்பாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எதையும் கசகசன்னு ஆக்கிடக்கூடாது. ஏன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது சக்சஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் கிடையாது. அவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க, இல்லை அவங்க ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கு அப்படின்னு மற்றவங்க பாராட்டணும். மற்றவங்களுடைய முகம் வந்து இவங்களை பார்த்து சுழிச்சிடக்கூடாது. இவங்க சொல்றதை கேட்டு சுழிச்சிடக்கூடாது. இவங்களை பார்த்தாலே சந்தோஷப்படணும். இவங்க கிட்ட இருந்தாலே இதை வந்து பெருமைப்படணும். ஸோ அந்த லெவலை வந்து மீன லக்னம் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மீன லக்னத்துக்குன்னே உரித்தான ஒரு விஷயம். நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா அங்கே மீன லக்னம் முழு சப்போர்ட்டை கொடுப்பாங்க. பட் அதையே களைச்சி விட்டுட்டாங்க, கசகசப்பாக்கிட்டாங்க அப்படின்னா மீன லக்னம் கட்டாயமாக பின் வாங்கிடும். அது வந்து இன்ன இடம் இன்னாரு அப்படின்னாலும் யோசிக்கலாம் செய்யாது. எனக்கு வேணாம் அப்படின்னு 2 அடி பின்னாடி தள்ளி நின்றுக்கும், அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட இந்த மீன லக்னம் 2025 பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அடி வாங்கின ஒரு சூழ்நிலை தான். மீன லக்னக்காரங்க 100% எஃபெக்டை கொடுக்குறாங்க. ஆனாலும் இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்கள் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்குது. எவ்வளவுதான் ரிஸ்க் எடுத்தாலும் எவ்வளவுதான் மெனக்கெட்டாலும் கூட அவங்க எதிர்பார்க்குற ஒரு நீட்னஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு மன திருப்தியான சூழல் அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையறது இல்லை. பார்த்து பார்த்து ஒரு விஷயங்களும் செய்கிறாங்க. இல்லை இது பிடிக்கக்கூடாது, நேரம் சரியில்லாமல் தான் இருக்குது, எல்லா பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு, இருந்தாலும் அதில் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் கால சூழ்நிலைகள் திரும்ப திரும்ப ஜாலியாக முளசு இருக்குதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு மன சஞ்சலங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் சில மீன லக்னக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் எப்படியோ சிரமப்பட்டு காரியங்களும் முடிச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபை இருக்காது. ஸோ இதை விட இன்னும் பெட்டராக பண்ணி இருந்திருக்கலாம், ஏன் இப்படி சொதப்பிச்சுனே தெரியலன்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற தன்மை மீன லக்னக்காரங்களுக்கு 2025 முழுவதுமே இருந்தது. துருன்னு இருக்கிறவங்கள கூட மந்த நிலைக்கே தள்ளிட்டு போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலெல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு ஒன்றும் செஞ்சுட்டு இருக்க முடியாது, போகிறது போட்டும் வர்றது வரட்டும் அப்படின்னு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ஆக்டிவாக செயல்படவே முடியாது. அதுக்கு ஏற்ற அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏன்னா எவ்வளவுதான் இழுத்து பிடிக்க முடியும், எவ்வளவுதான் பார்த்து பார்த்து செய்ய முடியும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாமல் கொஞ்சம் மந்தமாகவும் அமைதியான சூழ்நிலை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. பொதுவாக மீன லக்னத்துடைய அமைப்பு 2025 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்கள் தான். எதை எடுத்தாலும் பிரச்சனைகள் தான். குறிப்பாக மத்திய வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு போராட்ட நிலையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ரொம்பவுமே சிரமம் தான். எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்ய முடியல, எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் கரெக்டாக கை கொடுக்க மாட்டேங்குது. பிளான் பண்ணுறோம், பிளானிங் எல்லாம் ஓகே தான், சொல்லும் போது சரிங்கிறாங்க, அப்புறம் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுவா அதுவான்னு இழுத்தடிக்கிறாங்க, நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா இருக்குது. கொடுக்குற எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஏகப்பட்ட மன குழப்பங்கள், புத்தி தடுமாற்றங்கள் மீன லக்னக்காரங்களுக்கு உண்டு. உண்மையிலேயே விதி மேலும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த 2025 எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா எதை எடுத்தாலுமே ஒரு சிக்கல், தடை, தாமதங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸை ஏற்படுத்தி இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மீன லக்னம் அப்படிங்கிற சக்சஸ் ஃபெயிலியருக்கு இடம் கொடுக்காது.
அது ஃபெயிலியர் ஆனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, சக்ஸஸ் ஆனாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியான சூழல் இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ். சூழ்நிலை அவங்களுக்கு சரியான பட்சத்தில் அமையாத பட்சத்தில் அது என்னதான் சக்ஸஸாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபெயிலியர் தான். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு நல்ல சூழ்நிலைகளுக்கு தான் இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் மீன லக்னக்காரங்க அவங்களுக்கான அந்த நல்ல சூழ்நிலைகளை அவங்க மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராசி நிலைகள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக நல்ல விஷயங்களை கூட மீன லக்னக்காரங்க பார்த்துருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் மீன லக்னக்காரங்க சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னா கடமைக்காக சரி ஓகே அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகாமல் ஒரு முழு திருப்தியாக அவங்க இருக்காங்க, வழக்கமான அவங்களுடைய ஆட்டிடியூட் அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னு அது மிஸ் ஆகிருக்கும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், குடும்ப விஷயங்களாகட்டும், பொருளாதார நிலைகளாகட்டும், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசம்னு சொல்றதுக்குள்ள இல்லை, எல்லாமே இருக்குது. அவங்க வயது நிலைக்கு இருப்ப அந்த நிலைகள்லாம் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. பட் திருப்தி இல்லை, வெறுமனே கடமைக்காகவே எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை 2025 முழுவதுமே இருந்தது. சரி, நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ எப்படி 2025 முடிய போகுது. நீ அடுத்து 2026 மீன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது கிரக மாற்றங்களின் அடிப்படையில் இது வந்து ஒரு பெரிய வித்தியாசங்களை கொடுக்க போறது இல்லை. 2025 கம்பேர் பண்ணும்பொழுது இது ஒரு படி மேல ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கிற விஷயங்கள் இருக்கிறபடிதான் இருக்கும். பட் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சகதி அடையிறாங்க 2026 ஜூன் மாதத்துல. ஸோ லக்னாதிபதி உச்சம் பெறாங்க அப்படிங்கிறது மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம். இது வந்து மற்ற ராசி லக்னங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஸோ இது சிறப்பான அமைப்பால மீன லக்னக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுவான வகையில பெருசா மாற்றம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனா மீன லக்னத்துக்குன்னு சில மாற்றங்களை கொடுக்கும். குறிப்பா லக்ன ரீதி பலம் பெறுவதால இந்த மாற்றங்களை அது ஏற்படுத்துது. ஸோ ஒரு பக்கம் பழைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் முழுசா தீந்துரும், மீனி உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்குள்ள இருக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா சில புதிய வரவுகளை நல்லபடியாக உங்களுக்கு பார்க்க முடியும். 2026ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். பெரிய சங்கடங்களுக்கு கொடுக்காம நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு திருப்தியான சூழலை நோக்கி அது போக ஆரம்பிக்கும். முழுவதுமாக திருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் 2025 ஒப்பிடும்போது 2026ல பரவாயில்லப்ப பெட்டரா ஒரு ஸ்டெப் மேல வந்துட்டோமே அப்படின்னு நீங்களே யோசிக்கக்கூடிய நிலைகளை இது வந்து கொடுத்துரும். ஸோ அந்த வகையில 2026 மீன லக்னத்துக்கு ஒரு சாதகமான ஆண்டு தான். குறிப்பா லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. பெரும்பாலும் லக்னாதிபதி உச்சம் பெறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய வாழ்க்கை லட்சியங்களை கட்டாயமாக அவங்க முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகள் என்னமோ அதை நோக்கி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஆசை உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இது உங்களுக்கு அமையும். மீன லக்னக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை உலகத்தில் போக ஆரம்பிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற நினைப்பே இருக்காது, இஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அப்படின்னா தனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இதில் தான் நான் சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. முன்னாடி சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் லாப நஷ்டம் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்ற வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கணும். சங்கடத்தோடும் சலிப்போடும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியாது. அப்படிதான் இந்த 2026ல அவங்க வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை, தான் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை அவங்க வாழக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை நினைச்சு புலம்பிட்டு இருந்தாங்க 2025. 2026 இன்னும் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. வழக்கம் போல அவங்களுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்பட அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனாலேயே ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய தன்மை இந்த 2026ல அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால மீன லக்னக்காரங்க எல்லாருமே அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை நோக்கி அவங்க பயணம் செய்வாங்க.
கெரியர் பேஸ்டான விஷயங்கள், தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது அதிகமாகவே தென்படும். அண்ட் குறிப்பாக 2026 பார்த்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள், அதுவும் குறிப்பாக நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களை நோக்கி பயணம் செய்வாங்க. 2025 பார்த்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எப்படி அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டாங்க. ஒரு சில சங்கடங்கள், பிரச்சனைகள், மந்த நிலைகள் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி எப்படி அதை சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க. குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க எதுவாக இருந்தாலுமே அவங்க எஃபர்ட் போட்ட அளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு அப்படிங்கிற மாதிரி தொழில் வேலை உத்தமமாக எப்படி அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு எல்லா விஷயங்களும் கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி மட்டும் குரு கிடையாது, உங்களுடைய ஜீவனாதிபதியும் குரு தான். அவரு 5ஆம் இடத்துல உச்சம் பெறாங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக உங்களுடைய ஜீவன அமைப்புகளும் பலம் பெறுவது. குறிப்பாக 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெறக்கூடிய நிலைகளை உங்களுடைய லக்னத்தையும் அவர் பார்க்கிறார், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். அப்படிங்கும்போது தொழில் வேலை உத்தியோகமாக மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா காலநிலை மாற்றங்கள் அது பெருசாக மாற்றத்தை ஏற்படுத்தலை. ஆனால் உங்களுடைய லக்ன ரீதியான மாற்றங்கள்ல இது உங்களுக்கான சிறப்புகளை கொண்டு சேர்க்குது. அதனால மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கோ, மற்ற ராசி லக்னங்களுக்கு அது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குது அது வேற விஷயம். பட் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பான விஷயங்களை அவங்க பார்த்துட்டு தான் வருவாங்க. குறிப்பாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் சிறப்புகளை இந்த 2026 பார்ப்பாங்க. வெளிநாடு சமாச்சாரங்கள் கூட இந்த 2026 இவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்கு. பட் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும். வெறுமனே கண்மூடித்தனமா நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை இறங்காதீங்க. எதுவாக இருந்தாலும் ஊர்ஜிதம் பண்ணிட்டு ஒரு தடவை 2 தடவை யோசனை பண்ணிட்டு இந்த விஷயங்களை செய்யுங்க. நல்லதுதான். பட் இடைப்பட்டிருந்து சில குழப்பங்கள் போகலாம். ஸோ முழுமையாக கண்மூடித்தனமான நம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மற்றபடி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. அடுத்ததான் பொருளாதார ரீதியான விஷயங்கள். மீன லக்னக்காரங்களுக்கு இந்த 2025 நிறைய நெருக்கடிகளாக இருந்தது பொருளாதார விஷயங்கள் தான். காசு பணங்கள் இருக்கு அப்படிங்கிறதும் பிரச்சனை தான், இல்லை அப்படிங்கிறதும் பிரச்சனை தான். 10 ரூபா எடுத்து வச்சா 20 ரூபாய்க்கு செலவு ரெடியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கையில் இருக்க தொகைகளாக கரைந்து கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நிறைய மீன லக்னக்காரங்களுக்கு இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படின்னாலே ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பான விஷயங்களாக மாறி போயிருக்கும். அவ்வளோ தூரம் புத்தி தடுமாற்றங்கள், மன ரீதியான ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளை அவங்க பார்த்து வந்தாங்க. குறிப்பாக இது மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் முதிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு அதிகமான தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கும். இந்த காசு பண சமாச்சாரங்கள் அப்படின்னாலே ஏண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கும். 2026 பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கு. மீன லக்னக்காரங்களுக்கு தற்போதைய இந்த கொடுக்கல் வாங்குற விஷயங்கள், காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கவனம் தேவை. ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு இதில் முழுமையாக சொல்றதுக்கு இல்லை, இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கு. அதனால் இந்த காசு பண விஷயங்களை மீன லக்னக்காரங்க கவனமாக இருங்க. எவ்வளவு இருந்தாலும் எப்படியாவது அது கரையிறதுக்கு தான் பார்க்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாத பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு இருப்பாங்க. வேற வழி இல்லாமல் அதுக்குள்ள போய் சிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதனாலேயே நிறைய விரயங்கள், பொருள் இழப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ தேவையில்லாத செலவுகள், விரயங்கள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதார விஷயங்கள், காசு பண சமாச்சாரங்கள்லாம் கவனத்தோடு கையாள்வது நல்லது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகத்தான் இருந்தது. நிறைய பேருக்கு வீடு, மனை, பூமி, வாகன வகையில் நிறைய ஆதாயங்களும் அனுகூலங்களையும் பார்த்துருப்பீங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாமே உங்களுக்கு பெரிய அளவு தொந்தரவு கொடுக்காம ஒரு அமைதியான சூழ்நிலையை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஜென்ரலாகவே சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு நல்ல முறையில் செயல்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லலாம். 2026 பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அனுகூல அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டு. கண்டிப்பாக வீடு, மனை, பூமி விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தோட ஆதாயங்களையும் பார்த்து வரீங்க. பூர்வீக சொத்துக்கள் வகையில கூட ஒரு சாதகமான அமைப்புகள் மீன லக்னக்காரங்களுக்கு உண்டு. இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு. அதாவது சில விஷயங்கள் நம்மளை தேடி வரும், ஆனா நம்ம அந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம்.
மீன லக்னக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த மாதிரி நெருக்கடிகளான விஷயங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. ஏன்னா சில இடத்துல இந்த பாகப்பிரிவினர் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். விடாப்பிடியாக பிடிவாதமாலாம் இருந்திருப்பாங்க, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்க பிடிவாதம் பிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க விடாப்பிடியாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிவாதமாக இருக்க வேண்டியதில்லை. அனுசரித்து போயிட்டீங்கன்னா ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. பட் ஜென்ரலாக சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அளவான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். 2025 பார்த்தீங்கன்னா இது ஒரு சலனத்தன்மையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும், சில நேரங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் பார்த்து வந்துட்டு தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. 2026 ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். முழுமையான நற்பலன்கள் இல்லை. வழக்கம் போல வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் பெரிய லெவலில் சங்கடம் இல்லை. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது. அப்படிங்கிற விஷயங்களோட 2026 பார்க்கலாம். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது. போன வருடம் கூட ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருந்துச்சு. எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்தீங்க. இந்த 2026 பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான ஆண்டாக தான் இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். ஜென்ரலாகவே இந்த உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும்போது மீன லக்னக்காரங்க மூத்தவங்க கிட்ட ரொம்பவுமே காரசாரமாக இருப்பாங்க, இளையவங்க கிட்ட ரொம்பவுமே கனிவாக இருப்பாங்க. அது இந்த 2025 பார்த்துருப்பாங்க. இது இயல்பாகவே அவங்களுடைய குணம் தான். 2025 கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்து வந்திருப்பாங்க. 2026 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு நிலைகள் தான். அதனால் இடம் பொருள் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. பட் உடன்பிறப்புகள் வகையில் பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் அடமெண்டலாக இருப்பாங்க. போட்டியான சமாச்சாரங்கள் இருக்கத்தான் செய்யும். நிறைய கருத்து வேற்றுமைகள் கருத்து மோதல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பேச்சு விஷயங்கள்ல குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. 2025 இந்த மாதிரி கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். பட் 2026 பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் வகையில் சில ஆதாய அனுகூலங்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில முன்னேற்றமான அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டு. இதில் உங்களுடைய பங்களிப்புகளும் இருக்கலாம். ஸோ பழைய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப கிளறிட்டு இருக்காமல் புதிய விஷயங்களை நோக்கி போனீங்க அப்படின்னா 2026 கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பெட்டரான விஷயங்களை பார்க்க முடியும். திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்பு ரெண்டுமே சிறப்பாகவே இருக்கு. மீன லக்னக்காரங்களுக்கு எந்த விஷயங்கள் கை கொடுக்குதோ இந்த திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லா வகையிலுமே நல்லபடியாக செயல்பட்டு இருக்கு. காதல் திருமணங்கள் கூட உங்களுக்கு நல்லபடியாகவே செயல்பட்டு நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கை கொடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் மீன லக்னக்காரங்க சில நேரங்களில் கொஞ்சம் முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க. இது அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். அதனால் நம்பிக்கைக்குரியவங்களும் கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட்டுக்கங்க. பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மோசமான நிலைகள் இல்லை, அது நல்லா தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முன் வந்தீங்கன்னா ஓகே. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். இதற்கு முன்னாடி கொஞ்சம் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருந்திருக்கும். பட் 2025 எல்லாமே கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. 2026 அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குழந்தை பிரியர்களாக நிறைய மீன லக்னக்காரங்க மாறுவீங்க. உங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ உங்களுடைய குழந்தைகளுக்காக எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வருவீங்க. குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் உங்களுடைய முன்னேற்றங்கள் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் காரியங்களை நீங்கள் ஈடுபட்டு வருவீங்க. ஸோ குழந்தைகளுடைய விஷயங்களில் ஒரு நல்ல அமைப்புகளை பார்க்க முடியும். குழந்தைகளும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனதிற்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரும். உற்றார் உறவினர் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கு. நல்லது கெட்டது சரி தப்பு இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா சமீப காலமாக மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களா இருக்காங்க, கெட்டவங்களா மாறி இருப்பாங்க, கெட்டவங்களா இருக்கும் நல்லவங்களா மாறி இருப்பாங்க. யார் எப்படி என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, அவங்க கால நிலைகள் அப்படி இருக்கு. ஸோ 2026 பார்த்தீங்கன்னா இது ஒரு தொடர்கள் தான். பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலும் இருந்துக்கிறது நல்லது. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட பேசாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல அது வெளியில் போய் சேரும்போது வேற மாதிரி போயிடும். அதனால் இந்த உறவுகள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் 2025 ஓகே தான். ரொம்ப பெருசாக சொல்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அதிகமாக தான் இருந்தது. பட் தேவையின் அடிப்படையில் அந்த விஷயங்கள் இருந்தனால இப்படியே சமாளிச்சிட்டோம்.
2026 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான். சின்ன சின்ன உடல் அலைச்சல்கள் சிரமங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வழக்கமான அதே விஷயங்கள் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. 2025 சமாளித்த அளவுக்கு 2026 சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருடம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக தான் இருக்கும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. லக்னாதிபதி உச்சம் பெறாரு. அதனால இந்த வருடம் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த விஷயத்துல ஓகே தான். பட் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படுத்தும். ஆனால் உடல்நல விஷயங்கள்ல கவனக்குறைவாக இருக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் பர்சனலாக ஹெல்த் கேரோட இருக்கிறது மீன லக்னக்காரங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு 2026 ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். ஆல்ரெடி 25ஆம் ஆண்டே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் இருக்குது. கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்தது. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து மாணவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியால் எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னும் கொடுத்த எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறைகள் மாணவருக்கு இருந்து வந்திருக்கும். பட் 2026 அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்காது. எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான். கல்வி வித்தைகளில் கூட அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகளும் அதன் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளும் மாணவர்களுக்கு உண்டு. ஸோ ஓவராலாக 2026 பொறுத்த வரைக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு 2025 கம்பேர் பண்ணும்போது 2026 ஒரு சாதகமான ஆண்டாக தான் இருக்குது. சில குறிப்பிட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமும் தேவைப்படத்தான் செய்யுது. அது என்னங்கிறது முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை மட்டும் அவசரப்படாமல் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. மற்றபடி இந்த 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.